நேபாள பெருவெள்ளத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நேபாள பெருவெள்ளம் தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். நிலநடுக்கம் காரணம் அல்ல அப்படின்னு அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்திற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. கோசி ஆற்றுல கனமழை, நிலச்சரிவு, நிலநடுக்கம் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நிலநடுக்கம் இதற்கு காரணம் இல்லை அப்படின்னு அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இயற்கை இவ்வளவு ஒரு கோரமான முகத்தை காட்டுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகளும் விவாதங்களும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில நிலநடுக்கத்தால் பனிப்பாறை உடைந்தது அப்படிங்கிற கூறப்பட்ட நிலையில அந்த விஷயம் இதற்கு காரணம் அல்ல அப்படின்னு அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. பனிப்பாறை சரிவே பெருவெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது அமெரிக்க அறிவியல் ஆய்வு மையம். பனிப்பாறை ஏறி உடைந்ததற்கு என்ன காரணம் என்பதற்கு இதுவரை பதில் தெரியவில்லை என்றும் அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்துக்கு காரணம் நிலநடுக்கமா? இல்லை என்று மறுத்திருக்கிறது அமெரிக்க ஆய்வு மையம். நிலநடுக்கத்தால் பனிப்பாறை ஏறி உடைந்ததாக கூறப்பட்ட நிலையில அமெரிக்க ஆய்வு மையத்தோட அறிவிப்பு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. பனிப்பாறை சரிவே இந்த பெருவெள்ளத்துக்கு காரணம் என்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஆய்வு மையம். நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு என்ன காரணம் என்ற கேள்விகளும் விவாதங்களும் சமூக வலைதளம் முழுக்க எழுந்திருக்கிற சூழல்ல நிலநடுக்கத்தால் பனிப்பாறை ஏறி உடைந்ததாக கூறப்பட்ட நிலையில அதுல புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. பனிப்பாறை சரிந்ததே பெருவெள்ளத்துக்கு காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வெள்ளம் ஏற்பட்டதற்கு நிலநடுக்கம் காரணம் அல்ல என்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஆய்வு மையம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கான இவ்வளவு பெரிய பேரிடிவு ஏற்பட்டதற்கு காரணம் பனிப்பாறை சரிந்ததே என்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்க ஆய்வு மையம். நேபாள பெருவெள்ள விபத்துல இன்னும் பல பேரை மீட்க முடியாத, தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருக்கும் நிலையில் பெருவெள்ளம் எப்படி ஏற்பட்டது என்ற குழப்பம் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய பேரழிவு எப்படி ஏற்பட்டது என்ற குழப்பம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் கிட்ட கேட்டு பெறலாம். ரியாஸ் வணக்கம். தற்போது பனிப்பாறை சரிந்ததுதான் இந்த பெருவெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. நிலநடுக்கம் காரணம் இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மேலும் என்னென்ன விவரங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க? நம்ப முடியாத காட்சிகள், இன்னும் அதிர்ச்சியிலிருந்து உலகம் மீளாத நிலையில இதோட பின்னணியில என்ன இருக்கு ரியாஸ்? விக்னேஷ், அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றொரு மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. நேபாள வெள்ளப்பெருக்குக்கு நிலநடுக்கம் தான் காரணம் என முன்பாக சொல்லப்பட்டது. குறிப்பாக 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தான் முன்னதாக சொல்லியிருந்தது. ஆனால் இப்போது புதிய தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்குக்கு நிலநடுக்கம் காரணம் அல்ல, பனிப்பாறை சரிவு காரணமாகவே இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக தற்போது புவியியல் ஆய்வு மையம், அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS இப்போ புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதுல குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதுல சேர்த்திருக்காங்க. என்னன்னா, முன்பு 4.4 ரிக்டர் நிலநடுக்கம் சொல்லியிருந்தாங்க. இப்ப அது 4.4 ஏற்பட்டது நிலநடுக்கம் அல்ல, இந்த பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட அதிர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதிர்வுடைய அளவையும் இப்ப கூட்டிட்டாங்க. முன்பு அது 4.4 என்று சொல்லப்பட்டது, இப்போது 5.2 ரெக்டர் அளவுக்கு அதிர்வு பதிவாகி இருப்பதாக புயல் ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. விக்னேஷ், நிச்சயமா ரியாஸ், பெரிய பனிமழையே சரிந்து வந்தது போன்ற ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அமெரிக்கா ஆய்வு மையம் பனிப்பாறை சரிவு இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பனிப்பாறை சரிந்ததால ஏற்பட்ட அதிர்வு தான் அந்த நிலநடுக்கமா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.